இதோ மாண்புமிகு அண்ணன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே நன்றி தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதோ நன்றி தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமக்களே, உங்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி என நன்றி தெரிவித்து இதோ உங்கள் மத்தியிலே அண்ணன் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். சின்னத்துக்கு போட்டு என்ன வெற்றி பெற செய்ததுக்கு நன்றி. எங்க தலைவர் உங்களுக்கு முன்னால 1000 கொடுத்தாரு. அப்புறம் இப்ப வந்தா 2000 தரேன்னாரு. இன்னொருத்தர் என்ன சொன்னாரு? 2500 வந்துச்சா? மோதிரம் வந்துச்சா? பஸ் போச்சா? சிலிண்டர் வந்துச்சா? அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த ஆயிருக்கு. நான் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்பதான் ஓட்டு போட்டுக்கிட்டேன். நாங்க உங்களை மதத்தை பார்த்தோமா, ஜாதியை பார்த்தோமா, இதை பார்த்தோம். எல்லா பதவியும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க என்னன்னா மதத்தை பார்த்துட்டீங்க. விளங்குமா என்னன்னு? எங்க தலைவரை குறைக்கலாமா? நீங்க உங்க மதத்தை பார்த்தாரா அவரு? ஜோசப் ஓட்டு போட்டு அப்படிதானே? சரி, ஓட்டு போட்டா உங்களுக்கு நன்றி. ஓட்டு போட்டா நன்றி 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 நன்றி. என்னன்றி செய்தார்க்கும் மொய்வுண்டாம் மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மதற்கு செய்த நன்றியை என்றும் நினைத்து பார்க்க வேண்டும் என்று வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கு அணைச்சு பேசுங்க. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். எங்களுடைய தலைவருடைய இயக்கமாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதுவும் மதம் சார்பற்ற கூட்டணிய சகோதரனாக இருக்கின்ற அனிதா ராதாகிருஷ்ணன், என் பேர் ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் இல்லை, வெறும் அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ராதாகிருஷ்ணனுக்கும் நீங்க உதயசூரி நிலத்தில் என்ன வாக்களித்து வெற்றி பெற செய்த உங்களுக்கு உங்களுடைய பொற்பாதங்களிலே என்னுடைய பலமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஆட்சி பயிற்சி நினைக்காதுங்க. 4 மாசம் இல்லை 6 மாசம் நம்ம காலத்தில் தான் அவன் நின்றுட்டு இருக்கான். நம்ம உருவனான்னு வைங்க, 2 கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எல்லாம் உருவிட்டோன்னு வைங்க. இப்போ அதிமுகவும் ஆதரவு கொடுத்தோம், அத்தனை பேரும் பதவி போற மாதிரி இருக்கு. அந்த வகையில் 4 மாசம் 6 மாசம் உங்களுக்கு முன்னால 1000 வந்துச்சு. அப்புறம் தலைவர் 2000 தரேன்னு சொல்லல. இப்போ இன்னொருத்தர் 2500 தரேன்னு இல்ல, எவ்வளவு வந்துச்சு? அது தலைவர் கொடுத்ததால வந்திருக்கு. உங்களுக்கு இந்த மோதிரம் எல்லாம் ஒண்ணு தங்க கோல்டு மோதிரம் போடுறாரு, பட்டுச்சாலை கொடுக்கனார. இது கேஸ் சிலிண்டர் எத்தனை சிலிண்டரு? 6 சிலிண்டரு. ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டரு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து பஸ்ல ஏறினா மெட்ராஸ் போலாம். நீங்க பிரியா பண்றாரா? அதை செய்தாரா அவரு? இப்படி எல்லாத்தையும் ஏமாத்தி ஒரு இடத்துல விஜய்னு போட வேண்டியது, இன்னொரு இடத்துல ஜோசப் விஜய்னு போட வேண்டியது. கிறிஸ்தவர் ஓட்டை வாங்கினா ஜோசப் விஜய், இந்து ஓட்டை வாங்கினா விஜய், வெறும் விஜய். எப்படி மக்களை ஏமாத்தி சின்ன பிள்ளைகள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய்க்கு போடு, எப்பா விஜய்க்கு போடுன்னு இப்படி ஏமாத்தி இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்னா, இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் பண்ணுவேன். அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக இருக்கின்ற மரியாதைக்கு தளபதி தான் ஆட்சி அமைப்பார். அது எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னொரு கட்சி நமக்கு காங்கிரஸ், நம்மளால 5 தொகுதி ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு
ராத்திரியோடு ராத்திரியா முன்னால பணத்துக்கு ஆள் எடுத்துட்டு வருவேன். பணத்துக்கு ஆள் எடுத்துட்டு வருவோம்ல கேரளாவிலிருந்து. ராத்திரியோடு ராத்திரியா பெட்டி கட்டு ஓடிடுவோம்ல அந்த மாதிரி ஓடிட்டான் காங்கிரஸ்காரன். காங்கிரஸ்காரன் இன்னைக்கு ஓடிட்டு போய் எங்க அடுத்த பிரதமர்னு சொல்லி சொன்னது நம்ம தலைவர். இவன் போய் அங்கே போய் விஜயை கைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கான்னா இவ்வளவு மானக்கேடு. இந்த காங்கிரஸ் எல்லாம் வீழ்த்த வேண்டாமா? காங்கிரஸ்ங்கிறது தமிழகத்தில் இருக்கலாமா? மொத்தமா காலி பண்ணணும். அந்த வகையில் நீங்கெல்லாம் எங்க தலைவருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, எனக்கு வாக்களிச்சிருக்கீங்க. உங்களுடைய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. 4 மாதத்தில் ஆட்சி மாற்றம், 6 மாதத்தில் ஆட்சி மாற்றம். ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மதசார்பற்ற கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை உறுதியாக சொல்லிக் கொண்டு நன்றி கூறி விடுவீர்கள். நீ முடிக்கிற வராது நினைக்கா வந்துப்பா. சரி, அனுப்புறேன்